ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து மோர் கலக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சோண்டு நான் வந்து மோரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதை எப்போ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ மோர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு வந்து தாகமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு இது மோர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதை வந்து ஒரு அந்த ஹோல் டேவும் வந்து குடிக்கலாம். நல்லது உடம்புக்கு. ஸோ நல்லதும் கூட, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. ஏன்னா ஹீட் பாடிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலாடையிலேருந்து எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நிறையா வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெய் எடுக்கலாம் அதுலேருந்து. நான் உங்களுக்கு அது நெய் எடுக்கிறப்ப நான் கண்டிப்பாக காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் பாலாடையிலேருந்து அந்த ஆடையை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ செடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூங்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இலையெல்லாம் வந்து இதாக இருந்துச்சு, அப்படியே சுருங்கி போயிருந்துச்சு. பார்க்குறப்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. மரம் தூங்குறப்போ வந்து அதுவும் ஒரு உயிரினம் தானே. நம்ம வந்து நம்மளோட இதை மட்டும் பார்க்காம நம்ம குழந்தைங்களை எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி மரத்தை செடியெல்லாம் கவனித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதுங்களும் ஒரு உயிரினம் தானே, அவங்களும் ஒரு உயிரினம் தானே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பாலை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். நைட்டில் தான் ஊற்றுவேன். ஸோ காலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து நான் கீரை சாதம் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் தான் வந்து கீரையெல்லாம் உரித்து கொடுத்தாங்க. காலையில் வேகமாக சமையல் பண்ணுறப்போ கீரை உரிக்க டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து உரித்து தந்தாங்க. ஸோ அவங்க வேலையும் வந்து என் வேலையும் வந்து அவங்க பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம முன்னாடி நாளே உரித்து வச்சுருந்தோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து முன்னாடி நாள் உரிக்காமல் விட்டேன். ஏன்னா அன்றைக்கி தான் நான் கீரை வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் கீரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பண்ண முடியல. பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க, நான் வேணால் இங்கே உரித்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அரைக்கீரை எனக்கு வந்து கீரை செடியெல்லாம் போட்டு வைக்கணும்னு வந்து ஷார்ப்பாக 4:35 ஆகுது, 4:40 ஆகுது. ஸோ வந்து நான் வந்து இப்போ தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹாலு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிடலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ கிச்சனில் வந்து பாத்திரம் கொஞ்சம் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் இவ்வளோ இருக்குது. இந்த இது ஃபுல்லுமே வந்து கழுவ வேண்டியது தான். ஸோ இந்த இதெல்லாம் கழுவணும். நம்ம கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே போக வேண்டிய இது இருக்குது. கோயில்பட்டிக்கு போகலான்னு போன வாரமே வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து போக முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏதோ நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து போக முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஸோ இப்போவுமே டைம் ஆயிடுச்சு. பாத்திரம் வந்து டக்குன்னு விளக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடிச்சிட்டோன்னா அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் டக்குன்னு. சன் வந்து தூங்கிட்டுருக்காரு கொஞ்சம். ஸோ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் வந்து வேலை செய்ய முடியும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா அவர் எந்திரிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நான் வந்து இது கருவாட்டு தொக்காட்டை பண்ணியிருந்தேன். ஸோ கருவாடு வச்சு துண்டு கருவாடும் இது நெத்திலி கருவாடும் வச்சிருந்தேன். ஸோ அந்த நெத்திலி வந்து ஹஸ்பண்ட் பிடிச்ச இது. ஸோ அதனால் அந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் பண்ணிக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து பண்ணியிருந்தேன், தனித்தனியாக பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி நான் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன். பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். நான் உங்களுக்கு அது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அது வந்து வீடியோ இடையில பண்ணி காமிச்சது. ஸோ
போட்டிருக்கேனான்னு எனக்கு தெரியல. போட்டிருக்கேன், பட் வந்து அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் முடிஞ்ச இது பண்ணுறேன். ஸோ வாங்க. எனக்கு வந்து கீரை செடியெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அட்லீஸ்ட் கீரை செடியாவது வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி மெடிசன் யூஸ்க்காக இந்த கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி இலைகளும் வைக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நம்மளுக்கு வந்து எது முடியுதோ அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து செடியாக பாட்டாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து கார்டனாட்டாக வைக்கணும்னு ஆசை. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்திரம் விளக்குறப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் சேர்ந்த உடனே போட்டு நல்லா தேய்ச்சி கழுவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கை வலிக்கும். நம்மளால் அதை வந்து கழுவுறதுக்கு என்னடா அழுக்கே போக முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ என்னென்னா, விம் லிக்விடில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அதை வந்து பாத்திரத்து மேலே தொளிச்சு விட்ருங்க. எந்த இடத்துல வந்து ரொம்ப கரையாக இருக்கோ அதில் வந்து கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிங்கனாவே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அழுக்கு வந்து தானாக சீக்கிரமாக போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம் இந்த டிப்ஸை. ஏன்னா நான் வந்து ரொம்ப கரையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், ஊற வச்சு தான் பண்ணுவேன். ஸோ எந்த அழுக்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பண்ணுறப்போ அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாத்திரம் வந்து நான் வந்து டீ போட்டது. ஸோ அந்த டீ போட்டதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அந்த இதை வந்து கொட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். நான் லிக்விட் எதுவுமே தொடலை, அதில் தான் ஊற வச்சுருந்தேன் லிக்விட் போட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக அதை தேய்ச்சிங்கனாவே வந்து நல்லா போயிடும். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஏன் ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்கிறேன்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஊற வைக்காமல் தேய்ச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்கன்னா கையும் வலிக்காது, ரொம்ப வலிக்காது. சொல்லப்போனால் வேலை வந்து கொஞ்சம் குறையும், அந்த சும்மா குறையும். ஸோ அதனால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நானும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பாத்திரம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, துணி அலசுறதும் அப்படி தான். கிட்டத்தட்ட வந்து நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டதாக இருந்தால் கூட அந்த துணியை வந்து ஒரு ரின்ஸ் டைமிங்னு காமிக்கும். எல்லா வாஷிங் மிஷின்லேயும் காமிக்கும். அந்த ரின்ஸ் டைம் வந்து நம்ம கொடுத்தோன்னாவே ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு தான் ட்ரெஸ்ஸே துவைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த அழுக்காக இருந்தாலும் பாத்திரத்துலேருந்தும் போயிடும். ஸோ இது வந்து கருவாடு பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம வந்து ஊருக்கு தானே போகிறோம், பண்ணதை வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேக் பண்ணி நான் கொண்டு போகல. இது வந்து நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எடுக்கிற வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி கொண்டு போவோம் அப்படின்னு ஆசையாக வச்சுருந்தேன். ஆனால் மறந்துட்டேன், கொண்டு போகிறதுக்கே மறந்துட்டேன். டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போகலான்னு நினச்சேன். இது வந்து பலாக்கொட்டை. என்னென்னா பலாக்கொட்டை வந்து சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் போகிறது வந்து நான் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் வந்து பலாக்கொட்டை செஞ்சு கொடுத்தேன். பலாப்பழமும் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 10 பீஸாவது சாப்பிட்ருப்பாங்க. அதனாலே என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், யாராருக்கு உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்கலாம் சிலருக்கு வந்து ஒத்துக்காது. பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்றாதீங்க. சிலருக்கு ஒத்துக்கிடும், ஆனால் வந்து கொஞ்சம் சிலருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ வயிறு வலி வந்து அதுக்கப்புறம் இப்பயும் அவங்களுக்கு வந்து லைட்டாக அந்த பெயின் இருக்க தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பலாப்பழம் கொஞ்சம் அளவாகவே சாப்பிடுங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் இப்போ மடித்து வச்சேன்னா வச்சுக்கோங்களேன், சத்தியமாக என்னால் ஊருக்கு கிளம்ப டைமே இருக்காது. அந்த அவசரத்துக்குள்ளே நம்ம வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு. ஸோ பாருங்கள், நான் எப்போ பாத்திரம் கழுவதாக இருந்தாலும் அப்போ வந்து ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறப்போ நம்மளுக்கும் அப்பாடா நம்ம வீடு இவ்வளோ சுத்தமாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஆசையாக வேலை பார்க்க தோணும் எனக்கு. அது ஏன்னு தெரில,
அந்த க்ளீனாக இருந்துச்சுனாவே வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டான மாதிரி இருக்கும். வீடை அழகாக வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணுவேன், முடியாதப்போ கஷ்டம்தான். க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, டீஹைட்ரேட் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சோண்டு வந்து மோர் போட்டு குடிச்சிட்டு, இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ ஆல் தி ஓவர் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து மோர் கலக்கி குடிச்சிட்டு டீ போடுறதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா வந்தோன்னா அவங்களுக்கும் என் சன்னை இன்னும் எந்திரிக்கலை. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து டீ காஃபி போட்டு கொடுத்துர்லாம். நான் வந்து மோர் குடிக்க போகிறேன். ஸோ மோர் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலி க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து ஊர் கிளம்புற ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து ஊருக்கு பேக் பண்ணுறதெல்லாம் ஒன் டே தான். ஸோ வந்து ஒன் டேக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அங்கே போனோன்னே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணி. பஸ்ஸில் போகிறப்போ வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ காரில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா சீட்டு உட்கார கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். என் பையனுக்கு அவரையும் தூக்கிக்கிட்டு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து சீட்டே கேட்க தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கு. ஏன்னா என் பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சுருப்பேன், நான் தலையை வந்து மடியில் வச்சுருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பையனோட காலை மடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சு தான் நாங்கள் தூங்க வைப்போம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ பையனை தூங்க வைக்கிறதுக்கு மடியிலையே படுக்க வச்சு அவருக்கு வந்து பெட்டாட்ட விரிக்கிற மாதிரி விரித்து அந்த மாதிரிலாம் படுக்க வைப்போம். அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கார் வாங்கினனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே சீக்கிரமாகவும் கிடைக்காது. சீக்கிரமாக கிடைச்சா கூட வந்து நம்ம வந்து இப்படி யோசிப்போமான்னு தெரில. அதான் வந்து சிலர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து உழைச்சாதான் வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஸோ காட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் நல்லா உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே லைஃப்பில் வந்து சக்சீட் ஆவீங்கன்னு நானும் வாழ்த்துறேன். நம்ம சாமியும் பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். அடுத்த விலாக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். Bye.